வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் மாநிலம் பாலைவனம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட இரண்டாவது படைப்பான அடிமை பெண் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான இரண்டாவது படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படம் 1969ஆம் ஆண்டு வெளியாக்கி சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பான அடிமை பெண் திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒட்டகம் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படம். ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் சேலம் மாவட்டம் குகை ராஜசபரி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், கருப்பூர் ராஜம் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே சாதனைக்கு மேல் சாதனை, சரித்திரத்துக்கு மேல் சரித்திரம், சகாப்தத்தின் மேல் சகாப்தம், மேலும் பல வெற்றிகளை மாபெரும் வசூல் குவித்து கொண்டாடி வரும் திரைப்படங்கள். கலை உலக நாயக்கர், திரையுலக நாயக்கர், ராமவர தோட்டத்து நாயக்கர், மகா நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கோவா கடற்கரையில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பத்மானி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு 2014 மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி மாபெரும் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம். தமிழ் திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கலை நாயக்கர், திரைநாயக்கர், புரட்சி நடிகர், மகா நடிகர், ராமவர தோட்டத்து நாயக்கர், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் 1000ல் ஒருவர் மட்டுமல்ல, 2025லும் ஒருவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே.
பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1965ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட 1000 திரைப்படம் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் தர்மபுரி பாப்பாரப்பட்டி கஸ்தூரி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், தம்பம்பட்டி நட்ராஜ் திரையரங்கில் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 1001 திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட 2வது படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 படங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தினை 1969ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்நாள் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான அடிமை பெண் திரைப்படத்தினை ஜனவரி 31 தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட ராஜசபரி திரையரங்கு மற்றும் ராஜம் திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் அனைவருக்கும் விநியோகர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் மற்றும் அடிமை பெண் திரைப்படத்தின் 56ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1001 திரைப்படம் 1965ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்நாள் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கஸ்தூரி திரையரங்கு மற்றும் நட்ராஜ் திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சேலம் தர்மபுரி மாநகரில் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் சேலம் தர்மபுரி மாநகரில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் அனைவரும் ஒன்று திரண்டு ஆரவாரம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் தர்மபுரி சேலம் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செயல்களுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செயல்களுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும். ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும். ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்வதனால் வரும் கொள்ளையடி. பஞ்சப்பரம்
கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. வாடிக்கை வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ. இருள் மூடி கிடந்த மனமு வெளுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்புமடி. இனி சேரிக்கும் இன்பம் திரும்புமடி. காடு வளஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம். நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம். நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம். நாடு நலம் பெரும் திட்டம்.